delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சமீபத்தில் தாவேக்கா கூட்டம் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அதில் பாட்டில் விட்டு எரியப்பட்டது. அதுக்கு காரணம் திமுக தான். அதாவது தாவேக்கா அவங்க கட்சியிலையும் சரி, அவங்க தலைவராக நினைக்கிற அவங்க பக்காமா கட்சியோட தலைவர் ஏன் அப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது அந்த பேரை சொல்கிறதுக்கு எனக்கே தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், அதோடைய கழக தலைவரை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் திமுக தான் காரணம் அப்படிங்கிற ஒரு மனநோய் தாவேக்காவினர் எல்லாருக்குமே இருக்கு. இல்லை, அந்த பாட்டில் வீசின சம்பவத்துக்கு பின்னாடி திமுகவினர் இருக்காங்களா? இல்லை, அதுக்கான எந்த ஆதாரமும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் காட்டுட்டோம். பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாரு. வடசென்னை பகுதியில் வெள்ளம் வந்தப்ப மக்களை பனையூருக்கு கூப்பிட்டு நிவாரணம் கொடுத்தவர் தான் விஜய். அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன வெற்றி பெற வைங்க, நான் உங்க கூடயே தான் இருக்க போறேன், உங்க கூட வரேன். கலக்கில் இருப்பாரா, பெரம்பூர்ல இருப்பாரா, ஏதாவது ஒன்று ரிசைன் பண்ணுவார். அதான் எங்க நிக்க இப்ப 2 ஜெயிச்சிருவாரு நீங்களே சொல்றீங்க. சிம்பிளா சொல்றேன், அவர் தோத்துருவோங்கிற பயத்துல தான் 2ல நிக்கிறாருங்கிறேன் நான். அவருடைய கூட்டங்களுக்கு வரக்கூடிய மக்களோ இல்ல அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களோ அதெல்லாம் வாக்கா மாறாதா? நீங்க அப்படி பார்க்கவே இல்லையா? ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜியா நரேட்டிவா தான் தொடர்ந்து செட் பண்ணிட்டு வராங்க. விஜய் தவறு செஞ்சா கூட விஜய்க்கு முட்டு கொடுக்கணுங்கிற மனநிலையில தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்க. அப்லோட் பண்ணோன்னா கீழே கமெண்ட்ல எனக்கு தனிப்பட்ட முறையில் தாக்க தான் செய்வாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் ஒரு 4 பேர் இருக்க தானே செய்யறாங்க. எல்லா கட்சியும் 4 பேருக்கு அங்க இருக்க மொத்த பேரும் அப்படிதான் இருக்காங்க. எதிர்கட்சி தலைவரா அதிமுக வரணுங்கிற அப்ப கணிசமான பாஜகவினரும் உள்ள வருவாங்களே சட்டமன்றத்துக்குள்ள, பரவாயில்ல, அதுதான் பேரபாயம்னு நாங்க எச்சரிக்கிறோம். அதிமுக மட்டும் ஜெயிச்சா ஓகே உங்களுக்கு? எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப ஒரு யங் பொலிட்டீஷியன் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. திமுகவினுடைய மாணவரணி செயற்பாட்டாளர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தாவேக்கா கூட்டம் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. அதில் பாட்டில் விட்டு எரியப்பட்டது. அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள். நீங்கள் உங்களுடைய ஏஜை கன்சிடர் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னு தான் எடுத்துக்கிறேன் நான். ஸோ அப்படி ஒரு சூழல் தான் இருக்கா? திமுக அப்படிப்பட்ட இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்களா நம்ம கூட்டத்தில்? அதாவது தாவேக்கா அவங்க கட்சியிலையும் சரி, அவங்க தலைவராக நினைக்கிற அவங்க பக்காமா கட்சியோட தலைவர் ஏன் அப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது அந்த பேரை சொல்கிறதுக்கு எனக்கே தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் கட்சி தலைவர்களே அவர் பேரை பதிவு பண்ணுறது கிடையாது. எனக்கே தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப எங்கள் கட்சியை தாக்குறப்ப நம்ம இறங்கி விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். அதாவது களத்தில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்கிறத தொடர்ந்து கட்டமைச்சிட்டு வராங்க. குறிப்பாக தாவேக்காவினர் திமுகவுக்கும் இல்லை விஜயே சொல்கிறாரு. விஜயும் சொல்றாரு. அது மொத்தமாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அது களத்தில் அது யதார்த்தம் அது கிடையாது. இப்போ நேற்று அந்த நிகழ்வு நடந்துச்சு. யாரோ பாட்டில் 2 தனிநபர்கள் பாட்டில் வீசி இருக்கிறாங்க. அவங்க இருவரையுமே காவல்துறை நேற்று கைது பண்ணியிருக்காங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள உடனே மேடையில் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், அதோடைய கழக தலைவரை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் திமுக தான் காரணம் அப்படிங்கிற ஒரு மனநோய் தாவேக்காவினர் எல்லாருக்குமே இருக்கு. இல்லை, அந்த பாட்டில் வீசின சம்பவத்துக்கு பின்னாடி திமுகவினர் இருக்காங்களா? அதுக்கான எந்த ஆதாரமும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் காட்டுட்டோம். அங்கே ஏதோ ஒரு வீடியோன்னு சொல்லி ஏதோ ஒன்று காட்டினாரு. அதில் என்ன ஆதாரம் இருக்குது? அதாவது இப்போ தாவேக்காவினர்னு கூட சில பேர் சொல்கிறாங்க, அவங்களே செட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நரேட்டிவ் செட் பண்ணுறதுலையும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லேயும் தான் ஆதவர்ஜுனான ஃபேமஸ்ன்னு நான் சொல்லலை. அவரே பல இடத்துல பேனா வச்சு பேசுகிறதா இருக்கட்டும், மேடையில் எந்த ஒரு கட்சி நிகழ்வுகள்லையுமே அவர் கொள்கையோ அடுத்து அதை பேசுறது பூராவே ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பேசுவார். நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு அரசியல் தலைவருக்கான எந்த ஒரு குவாலிட்டியுமே அவர்கிட்ட கிடையாது தான். அவங்க இதை எதெல்லாம் வச்சு டீப்ரேம் பண்ணலாம், ஆட்சிக்கு எதிராக, அதாவது கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக என்னதெல்லாம் விமர்சனம் பண்ணலான்னு ஒவ்வொரு நாளும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்க, பர்மிஷனை லேட்டாக கேட்குறாங்க. நான் பர்மிஷன் எங்கேயோ குறுகலாக இருக்க இடத்துலையும் மக்கள் அதிக அளவில் தள்ள முடியாத இடங்களை பார்த்து தான் அவங்க பர்மிஷன் கேட்குறாங்க. இது மாதிரி பண்ணுறாங்க. அப்படி சப்போஸ் பர்மிஷன் கொடுத்துட்டா எங்களை திமுக முடக்குது, இங்கே பேரிகார்டு போட்டாங்க, இங்கே இப்படி பாட்டில் எடுத்து வீசிட்டாங்கன்னு தொடர் விமர்சனங்கள் தான் வச்சுட்டு வராங்க. ஒரு இடத்துல அப்படி விமர்சனம் அவங்க சொல்லலாம். ஏதோ ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கல, அரசாங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியா கட்சி அந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகாக நடந்த எல்லா மாநாடுகள்லையும் எல்லா கூட்டத்திலையும் இப்படி சொல்றாங்கன்னா அடிப்படையில் அப்படி ஒரு சிக்கல் இல்லாமல சொல்லுவாங்க. சிக்கல் அதாவது தாவேக்காவை கண்டு பயப்படுற அளவு நான் இன்னைக்கு நிலை கிடையாது தான். அவங்க அந்த தொடர்ந்து விமர்சனமா, அதாவது திமுகவை மட்டும்தான் விமர்சிக்கணும் அப்படிங்கிறதா உங்களோட அடிப்படை. ஆளுங்கட்சி அப்படிங்கிறாங்க. அவங்க ஆளுங்கட்சி வரப்போற சட்டமன்ற தேர்தல் திமுக விமர்சிக்கிறது என்ன தப்பு? எதிர்கட்சி ஆளுங்கட்சி விமர்சிச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க. அவங்களோட முழு தமிழ்நாட்டோட இன்றைய பிரச்சனை என்ன இருக்குங்கிறது இருக்குல்ல. தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி வழங்குறதுல ஒன்றிய அரசு கல்வி நிதி வந்துருச்சா? வரல, முடக்கி வச்சிருக்காங்க. நம்மளும் போராட்டம் மட்டும் வந்து அதை பத்தி விஜய் இன்னைக்கு வரைக்கும் ஏதாச்சும் பேசியிருக்காரா? தாவேக்காவினர் ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? போராட்டம் நடத்தியிருக்காங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் சிறப்பு நிதி திட்டங்கள் ஏதாச்சும் வந்திருக்கா?
அதை பத்தி விஜய் ஏதாச்சும் கேட்டிருக்காரா? ஒன்றிய பாஜக அரசு விஜய் இது வரைக்கும் விமர்சிச்சிருக்காரா? மாநாடு நடந்துச்சு, மாநாடுக்கு பிறகு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலில் வந்து எதுக்கு டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னு நீங்க கட்டமைக்கிறீங்க, உங்களை எதிர்க்கிறதா எங்களுடைய மோட்டிவ் அப்படின்னு தானே சொல்றாங்க அவங்க. தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம எங்க கேட்டு வாங்கணும்? டெல்லியில தான் கேட்டு வாங்கணும். சொல்றேன், தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் டெல்லி, அதாவது மாநில உரிமைகள் மொத்தத்தையும் ஸ்டேட் சென்டர் ஓகே உரிமைகள் எல்லாம் படிச்சு வச்சிருக்காங்க. கல்வி உரிமையா இருக்கட்டும், எல்லாரும் மொழி மீது அதாவது தமிழ் மொழிக்கு வழங்க வேண்டிய நிதி, அதாவது பலாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க வரலாறு கொண்ட தமிழ் மொழிக்கு நிதி குறைவா வழங்குறாங்க. எங்கும் அதாவது அந்த புழக்கத்திலே இல்லாத சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி வழங்குறாங்க. அதை வச்சுக்குவோம். நம்ம கீழடி, அதாவது தமிழரோட பண்பாடு தொன்மை, நம்ம வந்து நிதி எவ்வளவு நிதி பற்றாக்குறைகள் இருந்தாலும், அதாவது ஒன்றிய அரசு நிதி வழங்க மறுத்து அனுமதி வழங்க மறுத்து இருந்தாலும் மாநில அரசு தன்னுடைய சுய முயற்சியினால நிதி வழங்கி நிதி அளித்து அறிவியல் பூர்வமா நம்ம ப்ரூவ் பண்ணதை அரசியலில் வெளியிட்டு அங்கீகரிக்க மறுக்குது. அதாவது தொடர்ந்து தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களை மாதிரி தான் ஒன்றிய பாஜக அரசு நடத்தி. இதை பற்றி விமர்சித்து பேசுறதுக்கு விஜய்க்கு வந்து தைரியம் கிடையாது தான் சொல்ல போனால். அதாவது அவருடைய படத்தை பற்றி, ஜனநாயகன் படம் வெளியிட்ட பற்றி பேசுறதுக்கே விஜய்க்கு பயம் தான். இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் கொள்கை எதிரின்னு சொல்கிற பாஜகவை எங்கேயாச்சும் விமர்சிச்சிருக்காரா? விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் தான் இருக்கா? எங்கே நடந்தாலும் திமுக திமுக திமுக. இப்போ அன்னைக்கு கைது செஞ்சுட்டாங்க, அதில் விசாரணை அவங்க களத்திலேயே இல்லை அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறாங்க. எங்கே பாஜக களத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வை அவங்க வைக்கிறாங்க. அதாவது இப்போ அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி இருக்கு, அதை பெரும்பான்மையான நபர்கள் வந்து என்டிஏ கூட்டணி தான் சொல்றாங்க. அது மோடியா இருக்கட்டும், அவங்க அமித்ஷாவா இருக்கட்டும், அங்கே இருக்க கூட்டணி கட்சி தலைவர்கள், இப்போ தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், புதிய நீதி கட்சியா இருக்கட்டும், ஜி.கே. வாசன் அவர்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸா இருக்கட்டும், எல்லாருமே தாமரை சின்னத்துல தான் போட்டியிடுறாங்க. நான் உங்கள்கிட்ட தெளிவா கேட்கறேன், இரட்டை இலை சின்னம் பெரிய சின்னமா, தாமரை சின்னம்? புதிய நிதி தான் இரட்டை இலையில தான். ஒன்னு இரட்டை இலையில நிக்கிறாங்க, ஒன்னு தாமரையில நிக்கிறாங்க. எதுக்கு நமக்கு ரெண்டு பேரையும் பயிற்சிக்குவானு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. மற்ற அவங்க அதாவது எந்த அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடந்துச்சு? டெல்லியில நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல எம்ஜிஆர் சொல்றாங்க எல்லாரும். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஒருங்கிணைச்சாரா? அமித்ஷா கூட்டணி ஒருங்கிணைச்சாரு. டிடிவி தினகரன் கூட்டணிக்குள்ள வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு? நான் எடப்பாடி தலைமை ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு வரேன்னு சொன்னாரா? நான் என்டிஏ கூட்டணிக்கு வரேன், நான் பாஜகவோட கூட்டணியில இருக்கேன், அது மூலியமா ஏடிஎம்கேவோட இருக்கேன் தான் டிடிவி சொன்னாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து என்ன எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டு வந்தாங்களா? பாஜக ஏத்துக்கிட்டு தான். பிஜேபி களத்துல இருக்குன்றீங்க. பிஜேபி ஒரு அதிமுக வந்து பிஜேபி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றோம். முழுசா அதிமுக வந்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட ஒரு ஏஜெண்டா தான் இயங்கிட்டு இருக்கிறாரு. பாஜக சொல்ற எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு தான் வராரு. அதே மாதிரி கூட்டணியை ஒருங்கிணைச்சது எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அமித்ஷாவும் மோடியும் தான். அங்க கூட்டணி பங்கிட்டுலாம் முடிச்சுட்டு இங்க எடப்பாடி பழனிசாமியை ஒரு பேச்சுக்கு சேர்த்துக்கிறாங்க. இப்ப அவங்க சொன்னீங்களே, அவங்க ராயப்பேட்டை அலுவலகத்துல வந்து தொகுதி பங்கீடு கையெழுத்து அனுச்சுன்னா, அதை தொகுதி பங்கீடு அவங்க அலுவலகத்தில் நடக்கிறது கூட எண்ணற்ற திமுகவினரும் பத்திரிகையாளரும் விமர்சிக்க வேண்டியதா இருக்கு. உன் தலைமையில கூட்டணி இல்ல, என்டிஏ ஆட்சிங்கிறேன், வந்தவங்க யாராச்சும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு போனாங்களா? என்டிஏ ஆட்சி அமைப்போம் தான் சொல்றாங்க. பாஜக தலைவர்கள் முழுசா எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்களா? கிடையாது. அது இது மாதிரி தொடர்ந்து இந்த விமர்சனங்களுக்கு பிறகுதான் என்னை வந்து இங்க உங்களோட நீங்க தான் கூட்டணியோட தலைவருங்கிறாங்க, என்னை வந்து டம்மிங்கிறாங்கன்னு போய் அமித்ஷாட்ட புலம்பியிருப்பாரு. சரி போங்கப்பா, போய் ஒரு நாள் கையெழுத்தை போட்டு வாங்கன்னு எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் 5 நிமிஷம் வந்துட்டு கையெழுத்தை போட்டு தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சுன்னு போயிட்டாங்க. இரட்டை இலைக்கு மக்கள்கிட்ட இருக்கிற அறிமுகம் பெருசா, தாமரைக்கு பெருசா? இரட்டை இலை இங்க ஆளுங்கட்சி. அப்புறம் எதுக்கு இரட்டை இலை நிக்கிறதுக்கு எல்லாம் தயங்குறாங்க? அதிமுகவோட நிலையப்ப அங்க அப்படித்தான் இருக்கு. பாஜக இத்தனை இடங்கள்ல நிக்கவே கூடாது, தமிழகத்துக்கு ஒரு பேராபத்து தான். இருந்தாலும் இந்த நிலை அதிமுகவுக்கு வந்திருக்க கூடாது. நேத்து கட்சி தொடங்கின விஜய நம்பி கூட்டணிக்கு எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாரு. நோட்டாவோட போட்டி போடுற பாஜகவை நம்பி களத்துல நிக்கிறாரு. இந்த நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடாதுதான். அந்த நிலை ஏன் வந்துச்சுன்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டு உரிமையை பாஜக கிட்ட விட்டு கொடுத்ததுனாலதான் இந்த நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமி துரோகம் செஞ்சவராக தான் பாக்குறாங்க, தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு அநீதி செஞ்சவராக தான் பாக்குறாங்க. ஒரு நாளும் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், என்டிஏ கூட்டணியை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கான எதிரி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். எங்க தலைவர் அதை தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான தேர்தல் கிடையாது, என்டிஏவிற்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல். அதாவது டெல்லி அணிக்கு தமிழ்நாட்டுக்குமான தேர்தல்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. எங்க கழக தொண்டர்களும் சரி, மக்களும் தெளிவா இருக்காங்க. தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்ற, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான்
வாக்களிப்பாங்க. கமிங் பேக் டு விஜய், திரு விஜய் அவர்களை பற்றி கேள்வி கேட்டால் திமுகவினுடைய பல தலைவர்கள் வந்து பதில் சொல்கிறதில்ல. இப்போ நீங்கள் பதில் சொல்கிறீங்க ஒரு இன்டர்வியூவில். சமீபத்தில் திரு சேகர் பாபு அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்களுக்கு எங்களுக்கு போட்டியில் வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அவர் உண்மையிலேயே அவ்வளோ நெக்லெக்ட் பண்ணுற இடத்துலயா விஜய் இருக்காங்க? இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மாணவர் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்கள் ஏஜுக்கு சிமிலராக இருக்கிறவங்க ஏர்லி 20s இருக்கவங்கலாம் நிறைய பேர் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கினப்ப அவங்களோட ரசிகர்கள் ஒரு எழுச்சி இருந்துச்சு தான், விஜய் ஒரு மாற்று சக்தி, மாற்றா வராரு அப்படிங்கிற மாதிரி சில என் நண்பர்களை விஜய் ஆதரிச்சதெல்லாம் உண்டு. அதற்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்குல்ல, அதாவது பனையூரை விட்டு விஜய் ஏதாச்சும் மக்கள் பிரச்சனைகள் வெளியே வந்து பேசியிருக்கிறாரா? பரந்தூர்லாம் போய் பேசினார். பரந்தூர் பேசினாரு. அதுக்கு திரும்பி ஆளும் தரப்புல இருந்து பேசப்பட்டோம்னா அதுக்கான பதில்களோ எதுவும் சரியான விஷயங்களோ சொல்லலை. அது மாதிரி எந்த ஒரு நிகழ்வுமே இருக்கட்டும், இப்போ பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாரு, வடசென்னை பகுதியில் வெள்ளம் வந்தப்ப மக்களை வந்து பனையூருக்கு கூப்பிட்டு நலத்திட்டம் நிவாரணம் கொடுத்தவர் தான் விஜய். இது மாதிரி நாளைக்கு பெரம்பூரில் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, மக்கள் வந்து விஜயை சந்திக்க பனையூருக்கு தான் போகணும். அது போனாலும் எளிதாக சந்திக்க முடியாது, ஏன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள்னாலே விஜயை சந்திக்க முடியாது அவ்வளோ எளிதாக. மக்கள் எங்க சந்திக்க போறாங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன வெற்றி பெற வைங்க, நான் உங்க கூட தான் இருக்க போறேன், உங்க கூட திருச்சி கலக்குல இருப்பாரா பெரம்பூர்ல இருப்பாரா? ஏதாவது ஒண்ணு ரிசைன் பண்ணுவார்ல. அதான் எங்க நிக்க இப்ப 2 ஜெயிச்சிருவாரு நீங்களே சொல்றீங்க. சிம்பிளா சொல்றேன், அவர் தோத்துருவோங்கிற பயத்துல தான் 2ல நிக்கிறாருங்கிறேன் நான். மற்ற தலைவர்கள் 2 நின்றுருக்காங்களே இதுக்கு முன்னாடி வரலாறுல. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் 2 தொகுதியில போட்டிட்டதா வரைக்கும் வரலாறு கிடையாது. மற்ற தலைவர்கள் வந்து தோல்வி பயத்துல நின்றுக்கலாம், மோடியே நின்னார் தான். விஜயும் அதே மாதிரி தான் தோல்வி பயத்துல நின்றுக்கலாம். மக்கள் தீர்ப்பளிப்பாங்க 2 தொகுதிக்கும் என்ன தேர்தல் என்ன முடிவுங்கிறத தேர்தல் முடிவு சொல்லும். அதாவது எளிதா அதை எப்படி சொல்றது, தோல்வி பயத்துல தான் 2 தொகுதியில நிக்கிறாரு. ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. தோல்வி பயமா ஸ்ட்ராட்டஜியா? அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சமுதாய இன்கேஸ் ஒன்னு மிஸ் ஆனாலும் இன்னொரு தொகுதி அவர் ஜெயிக்க முடியும். 2த்துலயும் ஜெயிச்சிட்டாருன்னா ஒன்று ரிசைன் பண்ணிக்கலாம். 2த்துலயும் ஜெயிச்சாருன்னா ரிசைன் பண்ணலாம். களம் அப்படி கிடையாதுன்னு தான் நாங்க சொல்றோம். எங்களுடைய பெரம்பூர் வேட்பாளர் நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு அறிமுகமானவர் தான் அண்ணா ஆதிசேகர் அண்ணன். களத்துல மக்களோட மக்களா நல்லது கெட்டதுல இருந்தவர். இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட இருந்து அவருக்கு மக்கள் வாக்களிப்பாங்களா? யாரோ ஃபெமிலியராக இருக்கலாம், விஜய் ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்கலாம், தன்னோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாரவது தொகுதியோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவாருன்னு மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்களை ஏமாற்ற முடியாது. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பிம்பம். இளைஞர்கள் வந்து அதாவது இளைஞர்கள் வந்து தாவேகால இருக்காங்கன்ட்டு. நான் இப்பயும் சொல்கிறேன், இளைஞர்கள் அரசியல் புரிதலற்ற ரசிகர் கூட்டமாக தான் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட பர்சனல் லைஃப் அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. அதுக்கு பிறகு ஒரு இளைஞர், நீங்கள் சொன்னீங்களே அவங்க நட்பு வட்டாரம், அதுக்கு பிறகு ஒரு அவங்களோட மனநிலை மாறினதை நான் பார்த்துருக்கேன். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவங்களோட மனநிலை மாறின இளைஞர்கள் மாணவர்களை நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஆரம்பத்தில் இருந்த ஒரு எழுச்சியோ ஒரு நம்பிக்கையோ அவரோட ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் அவர்கிட்ட குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துச்சு, மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும். அது தேர்தலில் அவருக்கான உண்மையான வாக்கு வங்கி என்னங்கிறது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது தான், ப்ரூவ் பண்ணப்படாத வாக்குகள் தான். இப்போ மீடியாஸும் இப்போ இவங்க தான் கட்டமைக்கிறாங்க, இது விஜய்க்கு இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது, வர க்ரௌடை வச்சு. க்ரௌடு யாருக்கு எல்லாருக்குமே வரும், க்ரௌடெல்லாம் வாக்காக மாறுமாங்கிறது தேர்தல் தான் சொல்லும். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு மாறாது தான். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்டு, நான் கிரவுண்டில் இருக்கிறேன். அவங்க ஒரு அதாவது பெரியாரை படித்தவன், அம்பேத்கரை படித்தவன், மார்க்ஸை படித்தவன் உண்மையாக விஜய்க்கு வாக்களிக்க மாட்டான். இல்லை, நீங்கள் வந்து இப்போது தேர்தல் வேலைகளும் பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு மத்தியில் எலெக்ஷன் டைமில். எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற தொகுதியில் இல்லை நீங்கள் போகிற இடத்துல மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இப்போ சமீபத்தில் நாங்களும் ஒரு சில தொகுதிக்கெல்லாம் போயிருந்தோம், கேட்டிருந்தோம். திமுகவுக்கு சொல்கிறாங்க, அதிமுக சொல்கிறாங்க. ஆனால் புதுசாக உதயமான கட்சி தாவேகாவுக்கு அவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பார்க்குறீங்க? அதாவது எங்களுடைய திட்டங்கள் வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சென்று சேர்ந்திருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் எங்களுடைய திட்டங்களின் பயனாளிகள் இருக்கு. என்னென்ன திட்டங்கள்? அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், அது மாதிரி எண்ணற்ற திட்டங்கள். அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் வந்து தொடர்ந்து மக்களுக்கு வந்து நலத்திட்டங்களுக்கு வந்து குறையே கிடையாது தான். ஒரு 50 ஆண்டு ஆட்சி இருந்தால் என்ன செய்ய முடியுமோ அது 5 ஆண்டு ஆட்சியில் செஞ்சிருக்காரு. இன்னும் 5 ஆண்டு நிறைய சொன்ன திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தலை அப்படின்னு குற்றச்சாட்டில் வைக்கிறாங்க. பேஜ் பை பேஜாக படிச்சுலாம் காட்டுறாங்க. 404 திட்டங்கள், அதாவது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்ட்டு எங்கள் கட்சியோட முன்னணி தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் ஒன்றிய அரசுக்கு அனுமதிக்கு கிடப்பில் கிடக்குங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் இது தொடர்ந்து எதிர்கட்சியாக இருந்தால் விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. இப்போ எங்களுடைய தேர்தல் அறிக்கை எங்களுக்கான கூடுதல் பலமாக இருக்குது. ஒவ்வொரு தேர்தலையும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக இருக்கும். அது மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தலையும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக இருக்குது. என் சூப்பர் ஸ்டாராகவே இருக்குன்னு சொல்லலாம். இது ஹீரோவாக மட்டும் இல்லை, ஹீரோயினாகவும் இருக்குது. ஏன்னா மகளிருக்கான அதிக திட்டங்கள் அதிகமாக எங்கள் கழக தலைவர்கள் வழங்கியிருக்காரு. ஆனால் இது அனைவருக்குமான அரசு, மகளிருக்கான அரசுனே சொல்லலாம். அதனால் மக்கள் களத்தில் நான் போகிறேன். எங்களுடைய தேர்தல் அறிக்கைக்கும் எங்களுடைய திட்டங்களோட பயனாளிகளும் எங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தான் ஆதரிக்கிற நிலை தான் இருக்குது. அதாவது நீங்கள் அதான்
தேர்தல் இருக்கு, மக்கள் விஜயோட உண்மை நிலை தெரியும் மக்களுக்கு. அவங்க அந்த தேர்தலில் காட்டுவாங்க. நம்ம இப்போ என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ எத்தனையோ கருத்து கணிப்புகள் வருது. இப்போ கூட ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு, விஜய்க்கு ஒரு 9% தான் வாக்கு இருக்கு, நகரப்பகுதிகளில் மட்டும்தான் வாக்கு இருக்கு, வில்லேஜில் வாக்கு இல்லைங்கிறது. அதெல்லாம் உண்மை நிலவரம் தான். நகரத்தில் கூட அந்த ரசிக மனப்பான்மையோட இருக்கு, அந்த பிம்பம் தான் இருக்கு. அதையுமே இப்போ இந்த தேர்தல் உடச்சி காட்டிடும். இப்போ இந்த கணிப்புகள், கருத்து கணிப்பு இதெல்லாம் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான், மாறலாம், எல்லாமே ஓகே. பட் அவருடைய கூட்டங்களுக்கு வரக்கூடிய மக்களோ இல்லை அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களோ, சோஷியல் மீடியாவில் அவருக்காக பேசுகிறவங்களோ, அதெல்லாம் வந்து வாக்கா மாறாதா? நீ அப்படி பார்க்கவே இல்லையா? அதாவது ஃபுல்லாக அவங்க ஸ்ட்ராட்டஜியாக நரேட்டிவாக தான் தொடர்ந்து செட் பண்ணிட்டு வராங்க. விஜய் தவறு செஞ்சால் கூட விஜய்க்கு முட்டு கொடுக்கணுங்கிற மனநிலையில தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் விஜயோட மனைவியை அண்ணின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் விமர்சனம் பண்ணால் என்ன அபியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கூட இப்போ அப்லோட் பண்ணோன்னா கீழே கமெண்ட்ல வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் தாக்க தான் செய்வாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா கட்சியிலும் ஒரு 4 பேர் இருக்க தானே செய்கிறாங்க. எல்லா கட்சியும் 4 பேர் இருக்காங்க. அங்கே இருக்க மொத்த பேரும் அப்படி தான் இருக்காங்க. எல்லா கட்சிக்கும் 4 பேர் இருக்காங்க. இங்கே இருக்க மொத்த பேரும் அப்படி தான் இருக்காங்க. அதை ஒழுங்குபடுத்த முடியல விஜய்னால. விஜயை கூட நம்ம சொல்ல போனால் மகளிர் தின விழாவில் அது அவ்வளோ ஒர்த்து இல்லை, இந்த விஷயம் அவ்வளோ ஒர்த்து, அதாவது ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணுது. அவரை நான் தலைவராக இன்றைக்கும் ஏற்றுக்க மாட்டேன், மனிதராக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். விஜய் அவர்களுடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் இல்லை அந்த பாப்புலேஷன் அது வந்து வாக்கா மாறாது அப்படின்ற டிபேட் தாண்டி இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மேலே ஒரு விமர்சனம் இல்லை அதிருப்தி இல்லாமல் அவ்வளோ பேர் வராங்க. ரசிகர்கள் வராங்க, ஓகே, அதுக்கு முன்னாடி அவங்க வேறு கட்சிக்கு போட்டிருப்பாங்க, இப்போ வராங்க. பட் இந்த ஆட்சியின் மேலே அதிருப்தியே இல்லையா? அந்த கூட்டத்தில் இருக்க யாருக்குமே நியாயமான கோபம் இல்லை. சிலர் ஆட்சியின் மேலே எல்லாரையும் நம்ம ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட முடியாது. சில வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் விஜய்க்கு போலரைஸ் ஆகிற க்ரௌடு வந்து நீங்கள் ஆட்சிக்கு எதிர்ப்பான க்ரௌடுன்னே பார்க்காதீங்க. ஒரு கூட்டம், நீங்கள் கூட்டத்தை அவங்களும் என்ன குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இப்போ அதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அரசு தரப்புல, இல்லைன்னா வந்து நடந்து இந்த மிஷினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. சில எல்லாரும் பாதி இருந்திருக்கும். அது வர காலங்களில் சரி செஞ்சுக்குவாங்க. ஆனால் நீங்கள் அந்த வர க்ரௌடை, அதாவது ஆட்சிக்கு எதிரான க்ரௌடாவோ மனநிலையில் உள்ளவங்களா பார்க்க, விஜய் மேலே இருக்க ரசிக மனப்பான்மையில் விஜயை பார்த்துடணும், செல்ஃபி எடுத்துடணும், ரீல்ஸ் எடுத்துடணுங்கிறதா அவங்களோட உச்சபட்ச கனவாகவும் ஆசையாகவே இருக்குது. அது அவங்க வரதே அதுக்காக தான். இப்போ தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா திருச்சியிலேருந்து வராங்க, பெரம்பூர்லேருந்து வராங்க, அதாவது தமிழ்நாட்டு முழுக்க எல்லா இடத்துலேருந்து வராங்க. ஏன் கன்னியாகுமரியிலேருந்து கூட கிளம்பி வராங்க. விஜய் எப்படியாச்சும் பார்த்துடணும்ப்பா, ஃபோட்டோ எடுத்துடணும், ரீல்ஸ் எடுத்துடணும். இந்த செல்ஃபி ரேம்ப் வாக்லாம் நம்மளுமே கொண்டு வந்துட்டோமே. இல்லை செல்ஃபி அது நாங்கள் முன்னாடி விஜய் வரதுக்கு முன்னாலேருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். போன 2000 ரேம்ப் வாக் வந்து நீங்கள் தாவேக்காவை பார்த்தா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற விமர்சனம் இருக்கு. நாங்கள் போன வாட்டி 2021 தேர்தலையே நாங்கள் வந்து எங்கள் திருச்சி மாநில மாநாட்டில் எங்கள் தலைவர் ரேம்ப் வாக் போயிட்டாரு. எல்லாமே முதல்ல நாங்கள் தான் அறிமுகப்படுத்துவோம். இப்போ ஏதோ இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க. அதெல்லாம் நம்ம கடந்து போய்க்கலாம். அதாவது விஜய்க்கு வர மக்கள் வந்து வெறும் ஆட்சிக்கு எதிரான மனநிலைங்கிற ஒரு நரேட்டிவ் கிடையாது. விஜயை பார்க்கணுங்கிறதா அவங்களோட உச்சபட்ச ஆசையாகவே இருக்குது. எல்லாம் இந்த மாவட்டத்துலேருந்தோ வராங்க. இப்போ இதே எங்கள் கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு நிர்வாக கட்டமைப்பு. இல்லை, அது நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிறேன். என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விமர்சனத்தை. என்ன அப்படின்னா, அதே பகுதியில் தாவேக்கா நடத்துகிற கூட்டத்துக்கு வரக்கூடிய ஆட்களும் திமுக நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு வரக்கூடிய ஆட்களையும் ஒரு கம்பேரிசன் ஃபோட்டோ மாதிரி போடுறாங்கல்ல. இப்போ ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா இந்த கூட்டத்தை பாருங்க, தாவேக்கா கூட்டத்தை பாருங்க, பெரும் விழா நடந்தது, நிறைய நடந்தது, இங்கெல்லாம் கூட்டம் எப்படி இருக்கு பாருங்க. நான் அதுக்கு தான் பதில் சொல்றேன். எங்க கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், ஒன்றியம், நகரம், பேரூர் பகுதின்னு. இப்போ நான் தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்தை சேர்ந்தவனா, என் மாவட்டத்தில் கூட்டம் நடக்கிறப்ப தான் நான் கலந்துப்பேன். எங்கள் தலைவர் எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கோ பட்டுக்கோட்டைக்கோ பேராவணிக்கோ வரப்போ தான் நாங்கள் கலந்துப்பேன். நான் திருவாரூரில் பேசுகிறப்ப நான் போய் எங்கள் நின்று அந்த மாதிரி க்ரௌடு தான். தமிழ்நாடு முழுக்க ஒரே கூட்டம் தான். அந்த கரகாட்ட கோஷ்டி எங்கெல்லாம் கரகாட்டம் நடந்தாலும் போய் பார்ப்பாங்க தெரியுமா ஒரு கூட்டம். அது மாதிரி எங்கெல்லாம் விஜய் வராரோ அங்கெல்லாம் போய் பார்க்குற கூட்டமாக தான். கூட்டமாக அப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. நீங்களே எல்லாரும் எல்லா சேனல்ஸும் பைட் எடுக்கிறீங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தன் நீங்கள் திருச்சி நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கேங்க, விஜயை பார்க்க தான் வந்தேன், நான் வந்து சேலத்துலேருந்து வந்திருக்கேங்க, எனக்கு விஜயை பார்க்கணுங்க, என் பிள்ளைக்கு விஜய் பேர் வைக்கணுங்கன்னு ஒரு அப்படி யாராவது சொந்த மாவட்டத்தில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அவங்க அங்கே இருக்க கட்சிக்காரங்க மட்டுமா வராங்க. விஜய் அது வந்து எல்லா க்ரௌடும் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. நானே பல ரீல்ஸில் ஒரே ஃபேஸை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது அவங்களோட அதிகபட்ச கணக்கு விஜயை பார்த்துடணும். இப்போ நான் இது நிறைய இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நான் சிரிச்சுக்கிறது தான். நாளைக்கு விஜய் வந்து தேர்தலில் வாக்கு செலுத்த வருவார்ல, அவருக்கு எங்கே இப்போ சென்னையில் தானே வாக்கு இருக்குது. சென்னையில் போன வாட்டி சைக்கிளில் போனார், இப்போ பைக்கில் போகிறாரோ நடந்து போகிறாரோ எப்படி போகிறாரோ. விஜயோட ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு அவங்கவுங்க பூத் ஏஜென்ட் பணி வந்து தேர்தலில் ரொம்ப முக்கியமான பணி. கட்சியினருக்கு வாக்காளர்களுக்கு வாக்களிக்கிறது பெரும் கடமை. அதெல்லாம் விட்டுட்டு விஜயோட ரசிகர்கள் விஜயை பார்க்கணுன்ட்டு ஓடி வந்துட்டாங்கன்னா அந்த அரசியல் புரிதலில் தான் அவங்க இருக்காங்க. இன்னொன்று குறிப்பாக சொல்ல போனால் ஒரு பைட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்கள்
தோல்வி பயத்துல 2 தொகுதியில நிக்கிறாரு விஜய்னு சொல்றாங்களேன்னா, ஆமா உதயநிதி 2 தொகுதியில தானே நிக்கிறாரு, சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் 2 தொகுதி. அந்த அளவு அரசியல் புரிதலோட தான் அவங்க இருக்காங்க. இந்த கூட்டத்தை விஜய் முதல்ல அரசியல் படுத்தணும், அப்புறம் ஆட்சிக்கு வர கனவு காணலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நபர்கள்லாம் போன முறை திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நாம் தமிழருக்கோ தான் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு போட்டவங்க இப்போ இந்த பக்கம் மாறணும்னு இப்படி குற்றச்சாட்டு சொல்றீங்களே, முன்னாடி அப்படித்தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. பெரும்பான்மையான விஜய் ரசிகர்களுக்கு அவங்களை அரசியல் படுத்த வேண்டிய கடமை மற்ற கட்சிகளுக்கு அரசியல் படுத்த வேண்டிய கடமை அனைத்து கட்சிக்கும் உண்டு, குறிப்பா எங்களுக்கு உண்டு. நாங்க அந்த சில சுணக்கம் இருந்திருக்காங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இருக்குதான். அதை எங்களுடைய கழக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு, அதாவது நிர்வாகிகளை வந்து நேர்காணல் மூலமா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொள்கை பாடம், அதாவது கருத்தரங்கங்கள், பயிற்சி பாசறை கூட்டம், முரசொலி பாசறை பக்கங்கள் மூலியமா கொள்கை பாடம் எடுத்து அவங்களை அரசியல் தலைவர்களா உருவாக்கிட்டு வராங்க. ஒவ்வொருத்தங்களையும், அதாவது ஃபாலோவர்ஸா இல்லாம, அதாவது கொள்கை பாடம் எடுத்து தலைவர்களா உருவாக்கிட்டு வராங்க. எங்க கிட்ட கிரௌடும் இருக்கு, ஸ்ட்ரெச்சரும் இருக்கு, கொள்கை தலைவர்களாகவும் இருக்காங்க, அவங்க ஐடியாலஜிக்கல் பர்சன்ஸாகவும் இருக்காங்க. இப்போ நீங்கள் மண்டல மாநாடுகள், இளைஞரணி மண்டல மாநாடு இருந்துச்சு, அது ஒரு மண்டல மாநாடு தான், மாநில மாநாடுலாம் கிடையாது. ஒவ்வொரு மண்டலத்திலையும் நிர்வாகிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அதாவது க்ரௌடான, அதாவது அவங்களுக்கு கார்டு டேக் கொடுத்து அவங்க என்ன பொறுப்பு, நிர்வாகிகள் மட்டும், கிளை பாகம் பூத் வரைக்கும், அதாவது பாகம் வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ எங்களை விமர்சிக்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, இளைஞர்கள் பெரும் அளவில் இருக்காங்க, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடுவோம் சொல்கிற கட்சிக்கு, நாங்கள் இங்கே பாக அளவில் போட்ட இடத்துலலாம் உங்களுக்கு கட்டமைப்பே கிடையாது. எங்க கட்சி, அதாவது மாவட்ட நிர்வாகமே அவங்க ஓகே, திமுக எத்தனை வருஷமா இருக்கு, தாவேக்கா இப்ப சமீபத்துல 2 வயசு குழந்தை சொல்றாங்க. உண்மைதான். அதாவது 75 பவள விழா கண்ட கட்சியை பால்வாடி கட்சி போட்டிக்கு கூப்பிடுற கதை தான் இது. இப்ப பாப்பான்ட்டாரு அவரு தான். ஆமா, அவர் விமர்சனம் பண்ணுவாரு, அவர் என்ன வேணாலும் சொல்லுவாரு. களத்துல தெரியும் யாரு பாப்பா யார் பீப்பாங்கிறதெல்லாம் அவங்க களத்துல தெரியும். எங்க அதாவது அரசு, நீங்க பத்திரிகையாளர் தான், உங்களுக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு கட்டமைப்பு முக்கியமா இல்லையா? கட்டமைப்பு இல்லாத கட்சி, நான் ஆளுங்கட்சியா, அதாவது வலுவாக இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியா, கட்டமைப்பு ரீதியா கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு பார்ட்டியை பார்த்து நான் ஜெயிச்சிருவேன், நாங்க காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் டைலாக், சினிமா டைலாக் தான். அதை மக்கள் கைத்தட்டுவாங்க, ரசிப்பாங்க, அவங்களோட ஆதரவாளர்கள் கைத்தட்டுவாங்க, ரசிப்பாங்க. மக்கள் அவங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிற சரௌண்டிங் வந்து அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் சரௌண்டிங்காக இருந்துச்சுன்னா மக்கள் திரும்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் வரணும்னு விரும்ப மாட்டாங்கல்ல. எத்தனையோ கருத்து கணிப்பு வந்துச்சு, ஒரு கருத்து கணிப்பாச்சும் என்டிஏ அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் இல்லை நம்ம சொல்ல முடியும். இப்போ இருக்கிற ஆட்சியின் மேலே எல்லா மக்களுக்கும் கம்ப்ளீட்டா ஒரு சில மக்களுக்கு இருக்கலாம், அதான் சொல்லி இல்லை, ஃபுல்லாக யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. அதை வருங்காலங்களில் சரி செய்வோம். எந்த கருத்து கணிப்புலையாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சர்னு சொல்லியிருக்காங்களா? தாவேக்கா ஆட்சி அமைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் பேசணும். கருத்து கணிப்பு நம்ம ரேண்டம் சாம்பிள்ஸ் எடுப்பாங்கல்ல, ஒரு தொகுதி கருத்து கணிப்பு நம்ம தேர்தல் முடிவா எடுத்துக்க முடியாது. அது ஒரு எக்ஸிட் போலயே நம்ப முடியல, எது வேணாலும் வரலாம். ஆனா ஒரு யூகமா ரேண்டமா நீங்க ஒரு சாம்பிள்ஸ் எடுப்பீங்கல்ல, அதான் சொல்ல. இப்ப ஒரு தொகுதிக்கு 100 பேர் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த 100 பேர்ல யாருமே என்டிஏ கூட்டணி வரணும்னு விரும்பலன்னு தானே அர்த்தம். 66 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க அதிமுக மட்டுமே கடந்த எலெக்ஷன்ல. அப்படி நம்ம ஒட்டுமொத்தமா தள்ள முடியாதுல்ல, அவங்களை புறந்தள்ள முடியாதுல்ல. அதாவது இப்ப களத்துல வந்து நேரடி போட்டி வந்து நானும் தான் சொல்றேன், எதிர்கட்சியா அதிமுக வரணும் தான் விரும்புறேன். அந்த அபிப்பிராயம் இருக்கு. அதிமுக கட்சி தலைவரா அதிமுக வரணுங்கிற அப்ப கணிசமான பாஜகவினரும் உள்ள வருவாங்களே சட்டமன்றத்துக்குள்ள, பரவாயில்ல, அதுதான் பேரபாயம்னு நாங்க எச்சரிக்கிறோம். குறிப்பா அதிமுக மட்டும் ஜெயிச்சா ஓகே உங்களுக்கு. அதாவது எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம். ஏன்னா அதாவது கடந்த முறை வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர் தான் பாஜக இருந்தாங்க. நீட் தேர்வு எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாம் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு மனநிலையில தான் இருக்காங்க. சட்டமன்றத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக மசோதா நிறைவேற்றப்படுது. 4 சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் எதிர்த்து வாக்களிக்கிறாங்க. அதாவது பாமக அதை ஆதரிக்குது, அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரிக்கிறாங்க. 4 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டோட மனநிலைக்கு எதிராக செயல்படுறாங்க. இப்ப நாளைக்கு அவங்க கவுண்ட் எத்தனை பேர் உள்ள வந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு பேர் எச்சரிக்கையை தான் நாங்கள் மக்களுக்கு. நம்ம கிட்ட தான் நீட்டை தடுக்கிறதுக்கு ஒரு ரகசியம் இருக்கே, அதை செயல்படுத்தலாமே. அதாவது இப்பயும் இங்க தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் வந்து இப்ப வேட்பாளர் அறிவிப்பு முடிச்சோன்னே மெரினா கடற்கரையில அஞ்சலி செலுத்தி வரப்போ கூட கேட்டாங்க. இப்பயும் சொல்றோம், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு அதை நேரடியாவே சொல்லிருக்கலாம். இந்தியா கூட்டணி இந்தியாவில் ஜெயிக்கும் போதுன்னே சொல்லிருக்கலாமே, அதுக்கு ஒரு ரகசியம். அதாவது தமிழ்நாடு நீட் தேர்வுக்கான முழு முயற்சி, நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான முழு முயற்சியை எடுத்தது ஒன்றிய பாஜக அரசு தான். அதுக்கான விலக்கு வழங்குறதுக்கு மறுக்குது. இதை இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் கூட்டணியில தானே இருக்காரு, இந்திய கூட்டணியில தானே இருக்காரு. கேட்டு எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கி தர வேண்டியதானே. விஜய் எங்கேயோ என்னென்னவோ பேசுறாருல, தீய சக்தி தூய சக்தின்ட்டு. அவங்க கொள்கை எதிரி பாஜக கிட்ட விமர்சனம் பண்ணி அவளோட மக்கள் புரட்சி, சமூக வலைத்தள புரட்சி எல்லாம் பண்ணி அதாவது நீட் தேர்வுகளுக்கு பெற்று தர வேண்டியதானே. முயற்சி நாங்கள் தான் எடுக்கிறோம், வெல்வோம்னு நம்புகிறோம்.
ஓகே, இந்த அரசியல் பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப நேரமாக இந்த சந்தேகம் என்னன்னா, நீங்கள் ஒரு மாணவர் படிச்சுட்டு இருக்கிறீங்க, சென்னையில் படிக்கிறீங்க, இப்படி ஸ்டடீஸ்க்கு நடுவில் எப்படி இவ்வளோ எங்கேஜில் பாலிடிக்ஸ்? நான் வந்து எங்கள் அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க தான். ஆனாலும் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பா பேசுகிற கொள்கையை ஏற்றுக்கிட்டு நான் பேசுகிறேன்ல, அது கரெக்டுன்னு சரின்னு ஏற்றுக்கிட்டு தானே பேசுகிறேன். எனக்கு சுய சிந்தனை உண்டு. அதுபடி நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேச வரேன். நான் ஒன்றும் புரிதல் இல்லாமல் வரல. அப்பா இந்த கட்சியில் இருக்காருங்கிறதுக்காகவும் நான் ஏற்றுக்கல. ஓகே, எது சரி, எது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செஞ்சுருக்கு, எது எதிர்காலத்துக்கு தேவையான இயக்கம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடையும் நமக்கான தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு தெளிவோடையும் தான் நம்ம இயக்கத்தை தேர்வு பண்ணியிருக்கோம். நான் 9வதுலேருந்தே தொடர்ந்து இயங்கிக்கிட்டு வரேன், சமூக வலைதளங்கள்லையும் களத்துலையும். அதுக்கு பிறகு இளம் வயதில் 18 வயசில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக தமிழ்நாட்டில், அதாவது 18 வயசில் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பெருமை நமக்கு இருக்குது. அதாவது தொடர் செயல்பாடுகள்னால தான். அதாவது தொடர்ந்து திமுக மேலே ஒரு விமர்சனம் வச்சுட்டு வராங்க, இளைஞர்களுக்கு திமுக வாய்ப்பு வழங்குறது இல்லை, அதாவது இளைஞர்கள் மாணவர்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்ட்டு. 18 வயசில் இருக்க நான் வந்து ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கேன். எங்கள் அப்பா எந்த பதவியிலுமே இல்லை, திமுக உறுப்பினராக தான் இருந்தார். அடுத்தா தான் சொல்லுங்க, வாரிசுங்கிற அடிப்படையில் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. எங்கள் அப்பா திமுக ஒரு சாதாரண உறுப்பினராக தான் இருந்தார். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பொறுப்பாளர். ஆமாம், நான் என் ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு அரசியல் பொறுப்பே நான் தான் முதல்ல என் குடும்பத்தில். என்ன திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிச்சிச்சு தான் என் உழைப்பை. அதுக்கு பிறகு தொடர்ந்து செயல்பாடுகள். நான் சென்னையில் அப்புறம் கல்லூரி படிக்க வந்தேன். தொடர்ந்து தமிழ் மாணவர் மன்றம்ட்டு கல்லூரிகளில் எங்களுடைய மாணவர் அமைப்பு கட்டமைச்சாங்க. அதில் எங்கள் மாநில கல்லூரியில், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பயின்ற மாநில கல்லூரியில் கல்லூரியினுடைய முதல் தலைவராகவும் நான் தான் இருந்தேன். தமிழ்நாட்டிலே முதல் தலைவர் நான் தான். அந்த பெருமை எனக்கு உண்டு. அதன் பிறகு எங்கள் கழக மாணவணி செயலாளர்களோட தொடர்ந்து செயல்படுற வாய்ப்பு கிடச்சிச்சு. அது மூலிமா தமிழ்நாடு முழுக்க இருக்க மாணவர்களை ஒருங்கிணைக்கிற பணியும் சென்னை மண்டலத்தில் ஒருங்கிணைக்கிற பணியும் கிடச்சிச்சு. தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வரோம். இப்போ புதிய களமாக ஊடகங்களில் பேசுகிற வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. அதனால் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது. இப்போ நான் இந்த அளவு இப்போ பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் எங்களுடைய இளைஞரணி செயலாளரும் எங்கள் இளைஞரணி செயலாளர்களுக்கு எடுத்த கொள்கை பாடங்கள் தான். நான் பயிற்சி பாசறை கூட்டங்களாக இருக்கட்டும், இளம் பேச்சாளர்களை தேர்வு செஞ்சார், முரசொலி பக்கங்கள், முரசொலி விடுதலை படித்தவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக தான் பேசுவாங்க, அதில் வளர்க்கப்பட்டவன் தான் நான். அதான் சொன்னீங்கல்ல, இளைஞர்கள் இல்லை, வாய்ப்பு வளம் மறுக்கப்படுது, இளைஞர்களை உழைக்கும் இளைஞர்களை திராவிட முன்னேற்ற அங்கீகரிக்குது, எண்ணற்ற இளைஞர்கள் தலைவராக முடியுமா? கட்சிக்கு தலைவராக முடியுமா? ஜனநாயக அமைப்பு, யார் வேணாலும் போட்டி போடலாம். ஆனால் நாங்கள் யாரை அது கட்சி விஷயம், யாரை விருப்பப்படுறாங்களோ அவங்க தானே. கழக இளைஞரணி செயலாளரால் உருவாக்கப்பட்டவர் தான் நாங்கள்லாம். எங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை இருக்குது, இயக்கம் நமக்கான இடத்த வழங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.